வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பேத்திய பிறந்த நாளுக்கு சமைக்க ஆரம்பித்தாச்சு. 6 கிலோ பிரியாணி அரிசி பகாரன்னம் போட்டு 7 கிலோ கறி எடுத்துக்கு வந்து சிக்கன் கிரேவி மாரி வைப்போம்னு ரெடி பண்ணிட்டோம். சட்டி அடுப்பில் வச்சாச்சு. 2 பாக்கெட் எண்ணெய் ஊற்ற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாக்கெட்டை உடச்சி ஊற்றிட்டுருக்கேன். நல்லா எண்ணெய் காயவும் இன்னொரு பாக்கெட் அடித்து ஊற்றுறேன். இன்னொரு பாக்கெட் உடச்சி ஊற்றிக்கிருக்கேன். இன்னும் நல்லா எண்ணெய் சட்டி காஞ்சிருச்சு. எண்ணெய் 2 பாக்கெட்டு ஊற்றிக்கிட்டோன்னே கறி மசாலா பட்டை எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. எல்லாத்தையும் அதை போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் காயவும் அதனால் வெங்காயத்தை எடுத்து உடனே போட்டுக்கிற போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நல்லா கரண்டி வச்சு நல்லா வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு காய போட்டு நல்லா உப்பள்ளி போட்டு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுட்ருக்கு. நல்லா வதங்கவும் நல்லா வதங்கிட்டுருக்கு. அப்படி தக்காளி தூக்கி கொட்டிக்கிறோம். தக்காளி தூக்கி நல்லா கிண்டி விட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா கிரேவிக்கு நல்லா எண்ணெய் ஊற நல்லா பிரிஞ்ச மாரி நல்லா வதங்கினா தான் நல்லா டேஸ்டிங்காக இருக்கும். அதுமாதிரி சாப்பாடு அங்கே வச்சுருந்தோம். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சிங்க அக்கா. சரிக்கு அதை ரெடி பண்ணி சாப்பாடு தண்ணி நான் வடிச்சுடுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அங்கே அக்கா இங்கிட்ட ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கிட்ட நல்லா நான் வதக்கி விட்டுக்கிட்டு இருந்தேன். அடுப்பு சன்னமாக வச்சுக்கிட்டு இருந்தோம். அவங்களும் இஞ்சி பூண்டு விழுது நல்லா வணங்கிருச்சு. இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு இருந்தேன். அப்படியே போட்டு நல்லா 5 கிலோ கறிக்கு வேணும் 1/2 கிலோ இஞ்சி பூண்டு விழுதுன்னா போடுன்னு சொல்லி எல்லாம் போட்டு நல்லா வளர்க்க வச்சு அவங்களுக்கு கறியை தூக்கிட்டு வந்தாச்சு. கறி எடுத்துக்கிறவங்க என்னால் தூக்கி போட்டோம்லப்பா, நீங்கள் கொஞ்சம் ஒரு ஆள் எடுத்து போடுங்கன்னு சொல்லிவிட்டு எடுத்து போட சொல்லிட்டேன். அவ்வளோதான் எடுத்து போடணும். கரண்டி கொஞ்சம் வெயிட் இல்லாமல் சன்னமான கரண்டியாக இருக்கும். அதை நின்று உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அங்கேயும் ஒரு காமெடி ஓடிக்க இருந்துச்சு. சேர்த்து இன்றைக்கி சமைச்சு எல்லாம் சாப்பிட்றலாமா, நல்லா கமான மணக்குது அப்படின்னு சின்ன பிள்ளையோட காமெடி அடிச்சுக்கிட்டு இருந்தோம். அங்கிட்ட ஒரு காமெடி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி சாப்பிட்டு பின்னால் பேதி கீதி போகுமா அப்படின்னு ஒரு காமெடி அடிச்சுட்டு இருந்தாங்க. சாப்பிட்டவங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சாண்டாண்டு. சரின்ட்டு கிண்டுங்கடாண்டா என்னால் கிண்டமில்ல உட்காந்துக்கிட்டேன். ஒரு துணியை பிடிச்சி கிண்டிக்கு இருந்து ஆவி அடிச்சுக்கிட்டு கையும் கரண்டி சுட்டுக்கிட்டே இருந்துச்சு. சரி ஒரு பெரிய சட்டியில் மாற்றலாமா அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணிகிட்டு இருந்தோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை தூக்கி கொண்டு போய் கொட்டி வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு தூக்கிட்டு போயிட்டாங்க. அவங்களே இதை நான் நல்லா வணக்கி விட்டுட்டு இருந்தேன். வணக்கி விட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படியே வணங்கி இருந்துச்சு. கொஞ்சம் கிண்டுறப்போ பெரிய சட்டியாக இருந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரின்ட்டு கிண்டிகிட்டு இருக்கோம். எப்பயும் சரி பெரிய சட்டியில் மாற்றலான்னு சொல்லிட்டு இருந்தில்ல. சரின்ட்டு அந்த சட்டியை எடுத்து கழுவிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு பெரிய சட்டியில் மாற்றி நல்லா இப்போ கிண்டுறப்போ எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். அவங்களுக்கு வெங்காயம் அரைச்சிக்கு வந்து விழுது இருந்துச்சு. அதை அரைச்சோன்னே சரி அதை போடுங்கன்னு சொல்லி போட்டு கிண்டியாச்சு. தக்காளி கொஞ்சம் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்தாங்க. தக்காளி பேஸ்ட்டை போட்டு நல்லா கிண்டியாச்சு. ஃபைனலாக நல்லா கறி எல்லாம் வெந்துருச்சு. தயிர் ஒரு பாக்கெட்டு ஃபுல்லாக ஊற்றிட்டோம். அப்படியே நல்லா டேஸ்டிங்காக இருக்குண்டு நல்லா ஃபுல்லாகவே புழிஞ்சு விட்டாச்சு. நல்லா கிண்டி விட்டாச்சு. கொஞ்சம் கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீ கிண்டுப்பான்னு சொல்லி அங்கே கரண்டியை மாற்றி ஷிஃப்ட்டு கொடுத்துட்டேன். நீங்கள் ஒரு பக்கம் சார்ஜ் எடுத்துக்கணுண்டு நல்லா கிண்டின அப்புறம் ஃபைனலாக காரம் பொடி போடுன்னு சொல்லிட்டு இரு நல்லா கிண்டி உப்பு எல்லாம் இருக்கா டேஸ்ட் பார்த்துக்கிறோன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தேன். நல்லா கறியெல்லாம் வெந்துருச்சு. நல்லா இருக்கட்டுன்னு ஒரு கிண்டு கட்டி ஒரு நானும் ஒரு கிண்டு நீயும் இருக்கட்டும் மாற்று கழிச்சு சரின்ட்டு காமெடியாக அடிச்சுக்கிருந்தாங்க. சரி பார்ப்போன்ட்டு இப்போ போடு ஃபைனலாக மசாலா தூக்கி போடு கொட்டுனாங்க. மசாலா இவ்வளோ காரம் பொடியா போதும் இவ்வளோ காரம் பொடி போட்டு நல்லா டேஸ்டிங்கும் காரசாரமாக வேணும்னாங்க. சரி காரசாரமாக வேணுமா, சரி கழுதிய நம்மளும் காரசாரமாக வேணுன்னே சரி கரம் மசாலா பொடி சிக்கன் பொடி 60 பொடி இது 3 எடுத்து வச்சுருந்து இதை ஃபுல்லாகவே போடுனாங்க. ஃபஸ்ட்டு போடுறீங்க கொஞ்சம் பத்தலைன்னா திருப்பி போட்டுக்கிறோம்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு கரண்டி எடுத்துகிட்டு வாங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்ருந்தேன். சரின்ட்டு போட்டு 17 பார்த்தா டேஸ்டிங்காக இருந்துச்சு. இல்லை இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் காரம் தூக்கலாக கொடு அப்படின்னாங்க. சரி ஃபைனலாக இருக்க தட்டை பொடியை கொடுங்க திருப்பி ஃபைனலாக தூக்கி கொட்டுன்னு சொல்லிவிட்டு இது கிண்டுங்க ஃபாஸ்ட்டு பார்ப்போன்னு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னாங்க. சரின்ட்டு உப்பு போட்டுட்டு இருந்தேன். இங்கே ஒருத்தி சிறுவை காமிச்சிட்டே இருந்தா. சரிண்ணே அப்படின்ட்டு சரி எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விடுனாங்க. சரி 2 பழத்தை தாராளமாக எலுமிச்சம்பழத்தை புழிவுன்னு சொல்லி 2 பழத்தை எடுத்து தாராளமாக எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுட்டு ஒரே சிரிப்பும் கூத்துங்க மலமாக பிள்ளைய அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. சேர்த்தேன்னு சொல்லிட்டு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுட்டு இருந்தேன். சேர்ந்து உட்காந்துட்டே ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. குடும்பத்தோட ஃபேமிலியாக இதை லைவ் போடு அதை போடு இதை போடுனாங்க. நல்லா லைவ் போடவும் எங்கள் குடும்பத்தோட கூத்தடிச்சு போதும் உங்கள் லைவ் போட்டது அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு எலுமிச்சம்பழத்தில் வகையில பிழிஞ்சு விட்டு டேஸ்ட் பார்த்து கறி எடுத்து வச்சுட்டு நல்லா இருக்குன்னு அங்கிட்ட ஒரு ரவுண்டு ஒய்க்கு இருந்துச்சு. சரி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு பழத்தை புழிஞ்சு விட்டு லாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் பொடியோடு டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னாங்க. சரின்ட்டு லாஸ்ட்டாக பொடியை போட்டு நல்லா எண்ணெய் கறி நல்லா புரிஞ்சு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி சமைச்சது நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு
சரி லாஸ்ட்டில் புதினா கொத்தமல்லி தலைலாம் கழுவிட்டு வாங்கன்ட்டு போட்டாச்சு. இன்னும் இருக்குது மசாலும் போட்டுட்டு திருப்பி மாரி மசாலா போட சொல்லியிருந்தாங்க. சரி இன்னும் மசாலா எவ்வளோ தாராளமான இன்னும் பொடி போடணுமா, இன்னும் பொடியை போடுங்க. சேர்த்து எவ்வளோ பொடி வேணாலும் போடுவோம்னு சொல்லிட்டு நல்லா காரசாரமாக வேணும் அப்படின்னா சேர்த்து நல்லா காரசாரமாக கொடுப்போம். நல்லா இருக்க பொடியிடம் தூக்கி பாக்கெட்டுக்கு உடச்சி கொட்டிகிட்டு இருந்தேன். போதுமா அப்படின்னு. போதும் இப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக செம்மையாக இருக்குன்னாங்க. சேர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பூரா பொடியும் போட்டாச்சு. போட்டு நல்லா கிண்டுன்னு அந்த கறியை ஒரு கிண்டு நீ கிண்டு நான் கிண்டுன்னு மாற்றி போட்டு கிண்டுனா கை வலிக்காத குறத எனக்கு நான் கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்தாங்கப்பா நல்லா கிண்டுங்கன்னு சொல்லி கரணையை கொடுத்தாங்க மாற்றி. இந்தாங்க உங்களுக்கு ஃப்ரீயாக தேன் காசு வேணும் இல்லை வாங்க ஃப்ரீயாக நீங்களும் ஒரு கிண்டுங்க நான் ஒரு கிண்டுங்கன்னு போதுமா படம் கொடுத்தா ஃபைலுன்னா சரின்ட்டு டேஸ்ட்டு பாருங்கள். இன்னொரு தடவை ஒரு ஆள் டேஸ்ட்டு மாற்றி டேஸ்ட்டு பார்த்தேன். நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் சோறை போட்டு ஒரு ஆள் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சேர்த்தேன் நல்லா ஃப்ரீயாக பிறந்த நாளுக்கு செய்கிறோம்ட்டு எல்லாம் நீங்களே ஃபஸ்ட் ஒரு தடவை ஒரு ரவுண்டு அடிச்சுக்குங்க. அடுத்த ஆளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து கொடுங்கன்ட்டு போட்டு லாஸ்ட்டில் நல்லா பாருங்கள் எப்படி நல்லா கிரேவி எல்லாம் நல்லா டேஸ்ட்டாக செம்மையாக வந்துருந்துச்சு. புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டு இறக்குவோம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். நல்லா இதில் கிண்டுறதில் குறைய மாட்டேன் தம்பி. லாஸ்ட்டில் புதினா கொத்தமல்லி போட்டு இறக்காச்சு. லாஸ்ட்டு ஃபைனலாக கேக் வெட்டி எல்லோரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். நம்ம பிறந்தநாள் பேத்தியாவுக்கு வாழ்த்து சொல்லுங்கள். நம்ம சேனலை பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. என் குடும்பமே எல்லோரும் சந்தோஷமாக இப்படி ஒரு பிறந்தநாளுக்கு சமைக்கிறது இன்னும் சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டு அதுங்களையும் அவன்கிட்ட ஒரு துண்டத்தை எடுத்து வச்சு எப்படி இருக்குன்னு ஃபைனலாக ஒரு தடவை டேஸ்ட்டு பாருங்கன்னு சொல்லி அவன்கிட்ட எடுத்து வச்சு கொடுத்தாங்க. சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருக்குது, எல்லோரும் நாளைக்கு உயிரோட இருக்கலாம் அப்படின்னு மாதிரி ஒரு காமெடி அடிச்சுக்கிருந்தாங்க. எப்போங்கடா வந்து சமைக்க சொல்லி கூப்பிட்டு உயிரோட இருக்கலாமா, என்னடா காமெடி அடிச்சுக்கிறீங்க பிறந்த நாள் கூப்பிட்டுன்னு சொல்லிட்டு போட்டு புதினா எல்லாம் போட்டு ஃபைனலாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது. நம்ம சேனலை பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.